இதில் நான் தான் பெஸ்ட்டும்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வேட்டையாடப்படுறேன். நான் தான் இறை. சடன்லி ஒரு பிளாஸ்ட் எங்கிருந்தோ அதை யார் பண்ணதுன்னு காட்டுறாங்க. அதுதான் ப்ரெடேட்டர். என்னோடய இளம் வயதில் நான் தனிமையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ தான் டக்கர்னு ஒருத்தனை என்னை மீட் பண்ணான். அவன் என்கிட்ட உதவி கேட்டான். அந்த டைம் தான் ப்ரெடேட்டர் பூமிக்கு வந்தது. அதோட கண்ணில் தென்பட்ட அத்தனை மிருகங்களையும் வேட்டையாடிட்டு இருந்தது, இன்க்ளூடிங் மனிதர்கள். எங்கள் குதிரைகள் எதையோ பார்த்து பயந்தது. டக்கரோட குழந்தைய கடத்தினவங்களை நான் கண்டுபிடிச்சோம். ஆனால் அப்போ எனக்கு தெரியல டக்கர் என்னை ஏமாத்துறான்ட்டு. டக்கர் என்னை சுட்டுட்டு அங்கே இருந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்ப பார்த்தான். அவன் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். நான் தான் அவனுக்கு கரெக்டான இறைன்ட்டு என்னோடய போன் கிளாஸை வச்சு நான் அவன் முகத்தை கிழித்தேன். அப்போ தான் அவன் முகமுடியை கழட்டினான். அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி என் கிளாஸை கட் பண்ணான். அவனோட ஆயுதத்தை யூஸ் பண்ணி என்னை தாக்க ஆரம்பித்தான். நான் சண்டையிலேருந்து ஓடுற ஆள் இல்லை. ஆனால் இந்த சண்டையில் நான் ஜெயிக்கணும்னா ஓடணும், முக்கியமாக யோசிக்கணும். சடனாக அந்த பியர் அந்த ப்ரெடேட்டரை தாக்க ஆரம்பிச்சது. அன்னையோட அந்த சண்டை நான் முடிஞ்சதுன்னு நினச்சேன். ரொம்ப வருஷம் கழித்து தான் எனக்கு தெரிய வந்தது இது முடிவில்லை, வெறும் ஆரம்பம்தான்ட்டு. ரொம்ப வருஷங்க அப்புறம் சவுத் அமெரிக்காவில் நான் ஒரு மிஷனில் இருந்தேன் வித் மை டீம் எக்ஸ். நாங்கள் இங்கே ஒரு ஜெனரலை தேடி வந்தோம். பட் நாங்கள் பார்த்தது வேறு. சடனாக எங்கிருந்தோ எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இந்த டைம் அவன் தனியாக வரல, கூட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோடு அவன் வந்திருந்தான். என்னோடய மெமரிஸ் அடிக்கடி அழிக்கப்பட்டோம். இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆயுதத்தை நான் ரொம்ப வருஷமாக கேரி பண்ணிகிட்ருக்கேன். இதுதானே உனக்கு வேணும், எடுத்துக்கோ. டீம் ஃபால் பேக். லோகன் விக்டர் கிரீட் இறந்துட்டான். பட் அவங்கள ஒரு ஆளை கொண்டுட்டான். லோகன், அவங்களாம் யார் லோகன்? எனக்கு தெரியல. என் மெமரியில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சிருச்சு. லோகன், எனக்கு கீழே இருக்குது. இதுதான் நம்ம தேடி வந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. இங்கே தான் அந்த சோல்ஜர்ஸ் அவங்க ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்காங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீ என்னை கொல்லாமல் இருக்க? ஏன்னா நீ என்னோடய எனிமி இல்லை. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னோடய ஆட்களையும் அவங்க கொண்டுட்டாங்க. நம்ம ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். ஏதோ நம்ம ஒன்றா சாவோம், இல்லைன்னா ஒன்றா வாழ்வோம். அப்போ நம்ம ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம். ஆனால் அது ஏன் வழியில் 1 மணி நேரம் பக்கம் ஆச்சு. அவங்க போயிருப்பாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பணமோ இல்லை பவரோ முக்கியம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம இல்லாமல் ஒரு விலங்குகள் தான். நாங்கள் வச்ச ட்ராப்பில் அது மாட்டி இறந்துருச்சுன்னு நினச்சோம். ப்ரொஃபஸருக்காக ஜென்ரல் இறந்துட்டாருன்னு நாங்கள் போய் சொன்னோம். பட் அன்றைக்கி தப்பிச்சது ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை, அந்த ப்ரைவேட்டரும் தான். ரொம்ப வருஷம் கழித்து நான் வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்போது அது அகெயின் என்னை வேட்டையாட வந்தது. இப்போ ப்ரெசன்ட் உள்வுரைனை காட்டுறாங்க. இங்கே 10 நிமிஷம் இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே நான் ஒளிஞ்சிருப்பேன். என்னோடய ஹீலிங் ஃபேக்டரி இப்போ எனக்கு ரொம்ப தேவை. அவன் கண்டிப்பாக இப்போ வேறு இடத்துக்கு என்னை தேடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். தண்ணி தான் என்னோடய பெரிய வீக்னஸ். ஆல்ரெடி அனமேண்டியம்னால நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன். இந்த சுச்சுவேஷனை இது இன்னும் மோசம்தான் ஆகுது. வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராம்லேயே என்ன நடந்ததுன்னு எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. அப்போ என் உடம்பு ஃபுல்லாக அனமேண்டியம் தான் இருந்தது. எனக்கு அப்போ மோரல் கோட்னு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி மற்றவங்களை ஹர்ட் பண்ணணுன்னு தான். அந்த எட்டுஜா நான் ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் அதே சமயம் நான் வீக்காக இருந்த டைம் தான் என்னை அதை கண்டுபிடிச்சது. இந்த வேட்டை தொடங்கினது ஒரே ஒரு சாதாரண காரணத்துக்காக தான், ப்ரைட் அண்ட் ரிவெஞ்ச். என்னோடய ஸ்கெலிட்டன் ஃபுல்லாக அனமேண்டியம் இருந்ததால் அதுக்கு நான் ஒரு அல்டிமேட் ட்ராஃபியாக தெரிஞ்சேன். நான் வெப்பன் எக்ஸ் ப்ரோக்ராமில் உருவாக்கப்பட்ட ஒரு வார் மிஷின் என்னை கடத்திட்டு போகிறாங்கன்னா அதை வெப்பன் எக்ஸ் பார்த்துட்டு சும்மா இருக்காது. பட் அந்த டைம் இந்த எட்டுஜா ஷிப் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த மிசைல் அட்டாக் என்னை மயக்கத்துலேருந்து எழுப்பிடுச்சு. ஸ்பேஸிலிருந்து எரிக்கெல்லாம் திரும்ப பூமிக்கு விழுந்தேன். என்ன தான் ப்ரொஃபஸர் என்னை ஒரு வெப்பனாக பில்ட் பண்ணியிருந்தாலும் அது அந்த ஸ்பேஸ் வெப்பன் மாதிரி இல்லை. அதனால் ஒரு ஸ்பேஸ் வெப்பன்லேருந்து இன்னொரு வெப்பனுக்கு அவர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாரு. இந்த தண்ணிக்குள்ளே நான் மாட்டிட்டா. அதுவும் என் மேலே 2 டன் அளவுக்கு கற்கள் இருக்குது. அவன் என்னை பிடிச்சிட்டான்னு நினைக்கிறான். ஆனால் அது அப்படி இல்லை. என் உடம்புல இருந்த அத்தனை ரத்தமும் அந்த தண்ணியில் கலக்க நான் விட்டேன். இதை சாக்காக பயன்படுத்தி நான் எஸ்கேப் ஆனேன். என்னோட உடஞ்சி போன ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப டைம் செலவழித்தேன். அதுக்காக வெப்பன் எக்ஸ் லேபை நான் சர்ச் பண்ணுறப்போ எனக்கு இது கிடச்சிது. எனக்கு நல்லா தெரிஞ்சுது எனக்காக அவன் திரும்ப கண்டிப்பாக இங்கே வருவான்னு. அதனால தான் இது எங்கே ஆரம்பிச்சனோ அங்கேயே நான் முடிக்கிறேன். என் வாழ்க்கையில் பீஸ்னே ஒன்று கிடையாது. பட் எல்லாம் ஜப்பான் வர வரைக்கும் தான்.
இங்கே முராமாஸ்னு ஒரு ஸ்மார்ட் ஸ்மித் கிட்ட படித்ததுக்கப்புறம் தான் என்னோடய மைண்ட் பாடி அந்த எர்த்துக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ வருஷம் கழித்து அவன் இங்கேயும் என்னை தேடி வந்துட்டான். ஆனால் இத்தனை வருஷத்தில் அடாப்ட் ஆனது நான் மட்டும் கிடையாது, அந்த எட்டுஜாவும் அடாப்ட் ஆகிருச்சு. இந்த இடத்துல உல்வரின் முராமாசா கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. பட் அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. இது உன்னோட எனிமி, நீ தான் அது கூட சண்டை போடணும்னு சொல்கிறாரு. லோகன், இது உன்னோட கிளாஸ் அண்ட் உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைலை எல்லாம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கு. இது இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நான் என்னோடய கிளாஸை யூஸ் பண்ணுறேன். ஏய் வெயிட், எங்கே ஓடுற, எங்கே மறையிற? அப்போ எனிமீஸ் வந்ததால் நான் ஜப்பானில் ப்ரெடேட்டர்கிட்ட இருந்து தப்பித்தேன். பட் இப்போ நான் என் ஃப்ரெண்டு மூலமாக இங்கே நியூயார்க்கில் நான் அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னால் என்னோடய நண்பர்களும் ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா நான் எங்கே போனாலும் சாவை என்னை எப்படியா தேடி வருது. கிட்டி, உனக்கு எதுவும் ஆகலையே? லோகன், பின்னாடி பாரு. கட், இங்கேருந்து போ. அதுவும் நல்ல ஐடியா தான். லோகன், இதை நீ தனியாக பண்ண வேண்டியதில்லை, என்னை விடுங்க, நான் இங்கே இருக்கக்கூடாது. லோகன், இப்போ நான் என்ன பண்ணுறது? உனக்கு நான் தானே வேணும், என்னை எடுத்துக்கோ, அந்த பொண்ணை விட்டுரு. ஹே பாப், நீ கரெக்டானால தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கியா? அந்த எட்டுஜா என்னோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சது. பட் அந்த வீக்னஸ் தான் என்னோடய ஸ்ட்ரென்த். இந்த எக்ஸ்மென் டீம். அந்த எட்டுஜா இந்த தடவை மறுபடியும் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனால் நான் இந்த மாதிரி திரும்ப நடக்க விட மாட்டேன். அவன் ஹெல்மெட்டை நான் ஒரு பொறியாக யூஸ் பண்ணேன். ஒரு வாரமாக அவனுக்காக வெயிட் பண்ணேன். எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக வருவான்னு. நான் செட்டப் பண்ணி வச்ச பொறியில் அவன் மாட்டணும். நான் அவன்கிட்ட அடி வாங்கணும். என் ரத்தம் இந்த பூமியில் விழணும். ஏன்னா என்னோடய ரத்த வாடை அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அவன் நினைப்பான். இந்த எட்டுஜா ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அதோட டெக்னாலஜி தான். இந்த ரிவர் தான் நாங்கள் கடைசியாக சண்டை போட போகிற இடம். ஏன்னா இங்கே சேர் இருக்குது. இந்த எட்டுஜாவால் ஹீட் சிக்னேச்சர்ஸை சேர் இருக்கும்போது அதால் பார்க்க முடியாது. நான் அவனை எந்த அளவுக்கு வெறுக்கணும் அந்த அளவுக்கு அவனை நான் மதிக்கிறேன். ஒரு வாரியராக ஐ டு ஐ இந்த ஹண்ட்டை நாங்கள் முடித்தோம். இந்த ஹண்ட்டு முடிகிறப்போ அவனோட முகத்தில் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அவனுக்கு அவன் எதிர்பார்த்த ட்ராஃபி கிடைக்கலையேன்னு. எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல இந்த ஸ்மோக்லேருந்து வெளியே வர. பட் கடைசியாக இந்த ஹண்ட்டோட முடிவில் அவன் எனக்காக ஒரு டேஞ்சரஸ் ட்ராஃபியை விட்டுட்டான்.